ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 20 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல நம்ம 19 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்லயும் நம்ம 19 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ திருக்குறள் அறிவோம் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப புதுசா 20 திருக்குறள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா புது சிலபஸ்ல. அதுல உங்களுக்கு 18 திருக்குறள் அதிகாரங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து திருக்குறள் அறிவோம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது போக அறநூல்கள் சம்பந்தமான அந்த கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஸோ ஈவினிங் 7 o'clock பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப புது சிலபஸ்க்கான அந்த இலக்கண பகுதிகளும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான அந்த 5 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சோம் அப்படின்னா நம்ம மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல 100 கேள்விகள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சோ பார்க்கலாமா? பாருங்க. x cube minus 27 x minus 3 the whole square x square minus 9 இவற்றின் மீ போவா அப்படிங்கறது நீங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன். சோ இங்கிலீஷ்ல ஜிசிடின்னு கொடுத்திருக்காங்க. நார்மலா HCF அண்ட் LCM இதுதான் நிறைய பேருக்கு தெரியும். ஜிசிடி அப்படின்னா என்னன்னு தெரியாது. சோ ஜிசிடி அப்படின்னாலும் HCF அப்படின்னாலும் ஒன்னே தான். ஓகேங்களா? சோ HCF ஜிசிடி அப்படின்னும் நம்ம சொல்ல முடியும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ். ஓகேங்களா? சோ அப்போ ரெண்டுமே ஒண்ணுதான். HCFும் ஜிசிடி ஒன்னேதான். சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சோ HCF கேக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஈக்குவேஷனா கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அத ஃபார்முலா மூலமா நம்மளால அதை சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. சோ ஃபார்முலா மூலமா சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா அதை வந்து காரணிப்படுத்தி நீங்க போடுங்க. சப்போஸ் அது முடியல அப்படின்னா காரணிப்படுத்துதல் மூலமா அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, ஒவ்வொன்னா எடுத்து எழுதிக்கோங்க. பாருங்க, x cube minus 27 x minus 3 the whole square x square minus 9 ஒவ்வொன்னையும் அதுக்கு கீழே ஒவ்வொன்னா கீழே எழுதிக்கோங்க. சோ இப்ப பாருங்க, இப்போ x கியூப்னு இருக்கா, இதை இந்த 27 நம்மளால இன் டர்ம்ஸ் ஆஃப் கியூப்ல எழுத முடியுமான்னு பாருங்க. 3 கியூப்னு நம்மளால எழுத முடியும். கரெக்டா? சோ 3 கியூபை 27 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இது பாருங்க, அதாவது எந்த ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப் அப்படிங்கிற ஃபார்மேஷன்ல இருக்கு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இயற்கணித ஃபார்முலா, அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த ஃபார்முலா பிரகாரம் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. ஏக்கு பதிலா x, பிக்கு பதிலா 3. பாருங்க, a மைனஸ் b a ஸ்கொயர் x ஸ்கொயர் பிளஸ் ab 3x பிளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? 3 ஸ்கொயர். ஸோ 9னே நம்ம ஸ்ட்ரைட்டா எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதை எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா இங்க ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் 3 அப்படிங்கிறது வந்திருக்கா. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா, இன் டர்ம்ஸ் ஆஃப் 9 ஸ்கொயர் ஃபார்மேஷன்ல எழுத முடியுமான்னு பாருங்க. 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா இதை ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு நம்மளால எழுத முடியும். அதே ஃபார்மேஷன்ல எழுதலாமா? பாருங்க, a plus b a minus b. சோ ஃபார்மேஷன்ல எழுதியாச்சா? இப்ப 3யுமே நம்ம இந்த மாதிரி மாத்தியாச்சு. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் பாருங்க, HCF அப்படின்னா காமனா இருக்கிறத எடுத்து எழுதணும். அதுலயுமே பவர்ல சின்னதா இருக்கிறது எடுத்து எழுதணும். பாருங்க, 3லயுமே x மைனஸ் 3 அப்படிங்கிறது காமனா இருக்கு. ஓகேங்களா? ஆனா பவர்ல இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம், இங்க 1 இருக்குன்னு அர்த்தம், இங்க 2ன்னு இருக்கு. சோ கம்மியா எது இருக்கு? பவர் 1 தான் இல்லையா? சோ இதுக்கப்புறம் காமனா இல்லாததை விட்டுறணும். HCF GCD இதை பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிறது எடுத்து எழுதணும். அதுலயும் பவர்ல சின்னதா இருக்கிறது எடுத்து எழுதணும். ஓகேங்களா? சோ அப்ப x மைனஸ் 3 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான். ஒருவேளை இது வந்து LCM கேட்டாங்க அப்படின்னா இந்த சம்முக்கு LCM என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிறத எடுத்து எழுதணும். அதுல பவர்ல அதிகமா இருக்கிறத எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் காமனா இல்லாததையும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? சோ x பிளஸ் 3 x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9. ஓகேங்களா? சோ காமனா இருக்கிறத எடுத்து எழுதணும், இல்லாததை எடுத்து எழுதணும், காமனா இருக்கிறதுலயும் பவர் அதிகமா இருக்கிறது எடுத்து எழுதணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு LCM. சோ LCM HCF பொறுத்த வரைக்கும் இதை ஈக்குவேஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவேஷன் மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். சோ இதுல நிறைய சம் வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல நடத்தி இருக்கோம். சோ அது வந்து உங்களுக்கு தெரியணும், நிறைய கொஸ்டின் நீங்க இதுல பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா LCM and HCF அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்போம். சோ அந்த பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, நிறைய மாடல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்த சம் பார்க்கலாமா?
அடுத்து பாருங்க, ஒரு பையில் பச்சை இஸ்டு மஞ்சள் இஸ்டு கருப்பு நிற பந்துகள் 4:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? சோ விகிதம் விகிதாச்சாரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மாடல். ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, பச்சை மஞ்சள் கருப்புன்னு கொடுத்துட்டு 4 ஈஸ்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ விகிதத்துல கொடுத்துட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ மாதிரி கொண்டு வந்து நம்மள சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அந்த விகிதத்துல இருக்க வேல்யூஸ் கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது பச்சை மஞ்சள் கருப்பு, பச்சை வந்து 4x பந்து இருக்கு, மஞ்சள் 3x இருக்கு, கருப்பு 5x இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க அவங்களே கொடுத்துட்டாங்க கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40, நம்ம என்னன்னு எடுத்தோம் 5x அப்படின்னு எடுத்தோம் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை. அவங்க வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, சோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ இப்போ x மட்டும் வேணுமா, 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும், சோ 8ன்னு கிடைக்கும். இப்போ 8ன்னு கிடைச்சிருச்சா, சோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையுமே கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பந்துகளோட எண்ணிக்கை நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்ப பச்சை அப்படின்னா எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ணணும், 8ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 8 நாங்க 32. அடுத்து மஞ்சள் 3x, 3 × 8 8 24. கருப்பு நமக்கே தெரியும் 5xல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் அதுவே தான் வரும். எவ்வளவு 40. ஓகேங்களா? சோ இதை கூட்டுங்க பாருங்க 6. இது என்ன ஆகும் பாருங்க 5 9, சோ 96ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விகிதத்துல கொடுத்துட்டு விகிதத்துல இருக்கிறத வச்சு நம்மள சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுல இருக்க வேல்யூஸ் எக்ஸ் ஒய் இசட், அதாவது எக்ஸ்ங்கிற வேல்யூஸை கொண்டு போய் அது கூட பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சு. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன் டைப். சோ 14p⁵ q⁴ divided by 2 × p² மைனஸ் 12 × p³ q⁴ divided by 3q². ஓகேங்களா? சோ இது ரொம்ப சிம்பிளாவும் பண்ணலாம், இல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதாவது இப்ப பாருங்க 14p⁵ q⁴ divided by 2 × p² minus 12 × p³ q⁴ divided by 3q². நான் சிம்பிளா சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் எப்படி அந்த விதியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லித்தரேன். பாருங்க, 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இது 7 டைம், 3ஆல் அடிச்சிங்கன்னா இது 4 டைம். ஓகேங்களா? சோ இங்க p² இருக்கு. ஓகேங்களா? அதாவது 2p இருக்குன்னு அர்த்தம், இங்க 5p இருக்குன்னு அர்த்தம். 5pல 2 போச்சுன்னா மீதி 3 இருக்கும். qல இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. 3ல 2 1 போச்சுன்னா 2. அப்ப என்ன இருக்கும் 7p³ q² அப்படின்னு இருக்கும். மைனஸ் இந்த இடத்துல p எதுவுமே இல்ல, அப்ப 4p³. இந்த இடத்துல 2q இருக்கு, இந்த இடத்துல 4q இருக்கு. சோ 2q போயிடும், மீதி 2q. கரெக்டா? ஓகே. இப்போ பாருங்க 7p³ q² இருந்து 4p³ q² போயிடுச்சு அப்படின்னா 3p³ q² தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஒருவேளை எனக்கு இப்படி வந்து சால்வ் பண்ண தெரியல மேம் அப்படின்னீங்கன்னா இன்னொன்னு இருக்கு. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, இப்போ a⁴n divided by a⁴m-னா a⁴n−m எழுதலாம். இது அடுக்குகளோட விதி. இப்போ அதே மாதிரி சால்வ் பண்ணலாமா? பாருங்க 14p⁵. ஓகேங்களா? சோ p⁵ q³ divided by 2 × p² மைனஸ் இது என்ன வரும் 12p³ q⁴ divided by 3q². ஓகேங்களா? சோ இப்போ அந்த அடுக்குகளோட விதியை யூஸ் பண்ணலாம். பாருங்க, இதை அடிச்சீங்கன்னா 7ன்னு வந்துருமா, 7 × இதை மட்டும் பாருங்க எப்படி இருக்கு, இந்த ஃபார்மேஷன்ல இருக்கா. அப்ப p⁴ 5 - 2ன்னு நம்மளால எழுத முடியும். அதே மாதிரி q மட்டும் பாருங்க, q⁴ 3 - 1ன்னு எழுத முடியும். சேம் இதே மாதிரி பாருங்க 4. சோ இது என்னது, p இல்ல, கீழே வந்து p இல்ல, அப்ப மேல இருக்கிறது அப்படியே எடுத்துக்கோங்க. q மட்டும் இருக்கா, சோ q⁴ 4 - 2. இப்போ என்ன ஆகும் 7p³ q² minus 4p³ q². சேம் இதே ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சா? அப்படியே உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சா ஈஸியா அடிச்சுக்கோங்க, இல்ல அப்படின்னா இந்த மாதிரி விதியை யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்கோ, எது வந்து டைம் சேவ் ஆகுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க சதவீதம். சோ சதவீதத்தில் மாற்றுக. 2 லிட்டரில் 200 மில்லி லிட்டர். ஓகேங்களா? சோ லிட்டர்ல 1 இருக்கு, மில்லி லிட்டர்ல 1 இருக்கு. அதாவது 1000 மில்லி லிட்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா 1 லிட்டர். ஓகேங்களா? சோ இது வந்து நார்மலா தெரிஞ்சிருக்கணும், 1000 மில்லி லிட்டர் தான் 1 லிட்டர். இந்த இடத்துல எதுல கேக்குறாங்களோ, ஓகேங்களா? சோ 2 லிட்டரில், ஓகேங்களா, இதுல 2 லிட்டர்ல 200 மில்லிகிராம் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ
எதுல இருந்து கேக்குறாங்களோ அதை கீழே எழுதிக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர் அப்படின்னு சொன்னேன். அப்ப 2 லிட்டருக்கு நம்ம என்ன சொல்லலாம்? 2000 மில்லிகிராம்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப 2000 எதுல அந்த பெர்சன்டேஜ் கேக்குறாங்களோ அதை கீழே எழுதிக்கணும். எதுக்கு பெர்சன்டேஜ் கேக்குறாங்க? 200 மில்லி லிட்டருக்கு தான் கேக்குறாங்க இல்லையா? அதை மேல எழுதிக்கணும். இன்டு பெர்சன்டேஜ் கேட்டாலே 100ஆல பெருக்கிக்கணும். எந்த ஒரு வேல்யூஸ்மே அவங்க பெர்சன்டேஜா மாத்த சொன்னாங்கன்னா 100ஆல பெருக்கினீங்கன்னா அது பெர்சன்டேஜா மாறிடும். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க 2 0க்கு 2 0 அடிஞ்சிரும். 20ஆல் அடிச்சீங்க அப்படின்னா இங்க என்ன வரும் உங்களுக்கு? இந்த 0 அடிஞ்சிரும். சோ 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் 10% ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ அவங்க தெளிவா கவனிச்சுக்கிறாங்க. அவங்க சதவீதத்துல கேட்டாலே எதுல இருந்து எதோட சதவீதம் கேட்கறாங்க, எதுல இருந்து அப்படின்னு வருதோ அதை கீழே எழுதிக்கணும். எதோட சதவீதம் கேட்கறாங்களோ அதை மேல எழுதிக்கணும். சதவீதம் அப்படின்னாலே 100ஆல பெருக்கிக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அதுதான் ஆன்சர். சோ இதுக்கான ஆன்சர் 10%. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ கடைசி கொஸ்டின், ஒரு சாதாரண ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 900க்கு 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி. சோ தனி வட்டி R கொடுத்துட்டாங்க 8%. இது இந்த அமௌண்ட்டுக்கு தான் கேக்குறாங்க. அப்ப அசல் கொடுத்துட்டாங்க 900 ரூபாய். N பாத்தீங்க அப்படின்னா 73 நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நார்மலா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தனி வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அசல், ஆண்டுகள், வட்டி வீதம் இத மூணையும் பெருக்குவோம் இல்லையா? சேம் அதேதான். இந்த இடத்துல பாருங்க, அசல் எவ்வளவு? 900. அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 8/100. சோ 8% 8/100 எழுதலாம். ஓகேங்களா? இன்டு n பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த இடத்துல எழுதும் போது நீங்க ஆண்டுகளா தான் எழுதணும். ஓகேங்களா? சோ 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம்னா ஆண்டுகளா தான் எழுதணும். மாதங்களாவோ நாட்களாவோ இருந்தது அப்படின்னா நம்ம அதை ஆண்டுகளா மாத்திரணும். எப்படி மாத்தணும் அப்படின்னா, அவங்க கொடுத்திருக்க மாதங்கள் இல்லைன்னா நாட்கள் அதை மேல எழுதிக்கோங்க. டிவைடட் பைக்கு கீழே நாட்கள்ல மேல இருந்தது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான நாட்கள் எவ்வளவு? அவங்கதான் சாதாரண ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஒரு வருஷத்துக்கானது 365 நாட்கள். ஓகேங்களா? ஒருவேளை 5 மாசம் 6 மாசம் அவங்க மாசத்துல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 6 மேல எழுதிக்கிட்டு டிவைடட் பைக்கு கீழே ஒரு வருடத்துக்கான மாதங்கள் எத்தனமோ அத்தனை எழுதணும். ஓகேங்களா? சோ 12 மாதங்கள். இங்க நாட்கள்ல வரதால ஒரு வருடத்திற்கான நாட்கள் எழுதியிருக்கோம். சோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இது ஃபுல்லா என்ன ஆயிரும் அப்படின்னா ஆண்டுகளா மாறிடும். ஓகேங்களா? சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க 2 0க்கு 2 0 அடிஞ்சிரும். 73ஆல் அடிச்சீங்கன்னா இது 5 டைம். ஓகேங்களா? சோ என்ன ஆகும் பாருங்க, 8 9 72 டிவைடட் பை 5. சோ இதை டிவைட் பண்ணுங்க. பாருங்க 72 5ஆல டிவைட் பண்ணுங்க. எத்தனை டைம் வரும் பாருங்க? 1 5 5, மீதி 2, இந்த 2 கீழே இறங்கிரும். 4 5 20, மீதி 2 புள்ளி வச்சு 0 சேர்த்துனீங்க அப்படின்னா 4 5 20. சோ என்ன கிடைக்குது? 14.4. அதுக்கப்புறம் 0 இருந்தாலும் இல்லாட்டியும் ஒண்ணுதான். பைசா அப்படிங்கறதால 40ன்னு இங்க போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 14.40 தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க பண்ண போற ஒரே சேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த இடம் தான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அவங்க நாட்கள்ல கொடுத்திருந்தா டிவைடட் பைக்கு கீழே ஒரு வருஷத்துக்கான நாட்கள் போடணும். மாதங்கள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான மாதங்கள் போடணும். அது மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி மீதி எல்லாமே தனி வட்டியில கண்டுபிடிக்கிற மாதிரி அசல், ஆண்டுகள், வட்டி வீதம் இதை மூணையும் பெருக்கினா போதும். ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா 100 கேள்விகள் நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சோ எல்லாத்தையுமே தெளிவா டீட்டெயிலா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ நம்ம இந்த 5 கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.